சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராஜாராம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஓய்வு என்பது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் தேவை. அரசு அலுவலகங்களில் பணியாற்றுபவர்கள் 58 வயசு 60 வயசில் ஓய்வு பெறுவாங்க. இதே போல் தனியார் நிறுவனங்கள்லையும் 58 60 வயசில் ஓய்வுங்கிறது உண்டு. ஓய்வு பெற்ற பிறகு சில இடங்களில் தனியார் நிறுவனங்களில் மறுபடியும் வேலைக்கு சேருவாங்க. அது அவர்களது திறமையை பொறுத்து, உடல் வாகை பொறுத்து. ஆனால் தினமும் இரவில் பகலில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1/3 8 மணி நேரம் ஓய்வு அவசியம். மெஷின் கருவிகளுக்கு கூட ஓய்வு கொடுத்தாகணும். ஒரு நாளைக்கு 6:30லேருந்து 7:30 மணி நேரம். குறைந்தபட்சம் தூங்குறவங்களின் வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகரிச்சிருக்குன்னு கலிஃபோர்னியாவில் நடத்தின ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. படுத்த உடனே தூங்கணும். அதுதான் நமது உடல்நிலை நல்லபடியாக இருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மதியம் தூங்கலாம். உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டு. அதனால் மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் தூங்கலாம். அதுக்கு மேலே தூங்கக்கூடாதான். இரவில் அல்லது ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு குறைவாக தூங்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பலவிதமான உடல் உபாதைகள், அழுத்தம், உடல் பருமனாகிறது, ஏன் சர்க்கரை வியாதி கூட வரலாமா. ராஜாராம் ஐயா, தூங்கிறதுக்கு நமது உடல் நிலையையும் நமது மூளையையும் தயார் செய்யணுமா. இரவில் நல்லா தூங்கிறதுக்கு கை தொலைபேசி, தொலைக்காட்சியை பார்க்கறது, தொலைபேசியில் பேசுறது, கணினி முன்னால் உட்கார்றது எல்லாத்தையும் நிப்பாட்டணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது நிப்பாட்டணும். அது மட்டும் இல்லை, தூங்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிட்டு முடிச்சிடணும். இரவில் நல்லா சாப்பிட்டா, மூக்கை பிடிக்க சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. நல்லா சாப்பிட்டா வயிறு, அதில் உள்ள உறுப்புகள் வேகமாக வேலை செய்யும். நமது மூளையும் விரைவாக பணியாற்றுமா. அதனால் தூக்கம் நல்லா வராதான். தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டா தூக்கம் வரும். அதே சமயத்தில் சாப்பிட்டவரின் கோபத்தை அதிகப்படுத்தும் குணமும் அதற்குண்டான். ஒருவரது உடல்நிலை நல்லா இருக்குன்னு எப்போ சொல்லலாம்? படுத்த உடனே தூங்கணும். காலையில் நினைச்ச நேரத்தில் அலாரம் வைக்காமல் எழுந்திருக்கணும். இது ரெண்டும் நடைபெறுதான்னு நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பி பதிலும் சொல்லுங்கள். ராஜாராம் ஐயா, நமக்கு ஓய்வு பற்றி இவ்வளவு தகவல்களை கடுதாசியில் எழுதுகிறோமே, நமக்கு வாழ்வாதாரமாக விளங்குற நிலத்துக்கு ஓய்வு கொடுக்க வேணாமான்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழணும். நாம் பயிர் செய்யும் நிலங்களுக்கு இப்போது ஓய்வு கொடுத்து வைக்கலாம். தொடர்ந்து ஏதாவது ஒரு பயிரை சாகுபடி செய்துக்கிட்டே இருக்கோம். கோடை காலத்தில் வெயில் அதிகம், தண்ணீர் கிடைக்கிறதுல சிரமம். அதனால் இந்த நேரத்தில் நிலத்தை சும்மா போட்டு வைக்கலாம். கோடை மழை கிடைச்சதுன்னா ஒரு உழவு ஓட்டி வைக்கலாம். வாய்ப்பு இருந்தால் பசுந்தாளுர பயிர்களை, அதன் விதைகளை விதைச்சி வைக்கலாம். அடுத்த 40-45 நாளில் பூக்கும் நேரத்தில் மடக்கி உழவு ஓட்டிட்டா அருமையான இயற்கை எரு கிடைச்சிரும். அதோட இயற்கை உரங்களையும் இந்த நேரத்தில் தயார் பண்ணி வச்சு அடுத்த பயிர் சாகுபடிக்கு முன்னால் நிலத்தில் போட்டு அடுத்த பருவ பயிர் சாகுபடியை தொடரலாம். ஓய்வுங்கிறது நமக்கும் தேவை, நமது நிலத்துக்கும் தேவை. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.